இப்போ டிஎம்கேக்கு வந்து எம்பிக்கள் இருக்காங்க. ஆனா, இனிமே அவங்க இந்த இந்தியா கூட்டணியில தொடருவாங்களான்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. இன்னும் தாவேகாக்கு வந்து அந்த இந்தியா கூட்டணியில அழைப்பே விடல அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு. இது ஃபியூச்சர்ல எப்படி சார் போகும்? அப்ப இவங்களோட குரல் எந்த அளவுக்கு வந்து ஒலிக்கும்ன்றது இருக்குல்ல. இந்தியா கூட்டணி டீலிமிட்டேஷன் விஷயத்துல பனால் ஆகிறதுக்கு வாய்ப்பு. எதிர்க்கட்சி பொறுப்பா சொல்லணும். எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த பட்ஜெட் மீதான விவாதங்கள் உங்களோட கருத்து என்ன? எலெக்ஷன் நெருங்கின வரும்போது பட்ஜெட்டை சிறப்பாக பண்ணிக்கலாம். மற்றபடி சுமாரான பட்ஜெட்டை பண்ணுவோம். நீங்க வந்துட்டு போயிருக்காருல்ல சார். அமித்ஷா திருவண்ணாமலை சிவனை கும்பிட வந்திருக்கிறாரு. ஆன்மீக இதில் வந்திருக்கிறாரு. அதில் பொலிட்டிக்கல் மெசேஜ் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் 24 ரொம்ப மோசம் போயிட்டோம். இதுவும் வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக தான் இருக்குது. டெய்லியுமே ஏதாவது ஒரு இதை பற்றின ஒரு டாபிக் கண்டிப்பாக பேசி தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலையில் இங்கே நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி இந்த குறுவைக்கு வர வேண்டிய தண்ணி வரல. 2 டிஎம்சியோ இல்லை 1 டிஎம்சியோ தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து எக்ஸஸாக இருந்தனால திறந்து விட்டாங்க. அது நமக்கு உரிய நீர் கிடைக்கல, உபரி நீர் தான் கிடைக்குது. ரெண்டாவது நம்ம ரிப்பரியன் ஸ்டேட்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம சட்ட போராட்டம் தான் நமக்கு வழியே தவிர வேற எதுவும் இல்லை. பத்திரிகை.com நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ரவீந்திரன் துரைசுவாமி சார் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். தேங்க்ஸ் லாட் சார். சார், இந்த பட்ஜெட் வந்து நிறைய எதிர்பார்ப்புகளோட தாவேகா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பட்ஜெட்டும் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு இன்டரிம் பட்ஜெட் தான். பிகாஸ் ரெஸ்ட் அந்த 9 மந்த்ஸ் போடுற இந்த பட்ஜெட் தான். இதுக்கு நிறைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த பட்ஜெட் மீதான விவாதங்கள் உங்களோட கருத்து என்ன? பட்ஜெட் அவங்க வந்து ஒரு நார்மல் பட்ஜெட்டாக தான் போட்டிருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சு வர்றாங்க. பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அவங்க நார்மலாக திமுக போடுற மாதிரி ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்க. ஸோ இது அவங்க ஸ்டைல் வந்து இது ஸ்ட்ராட்டஜிக்கலாக கூட நம்ம பண்ணிக்கலாம் அவங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து குறிப்பாக எஃப்சிஆர்ஏ அது பற்றி பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்குது. எஃப்சிஆர்ஏ தேவைன்னதுக்குள்ளக்குள்ள ஐயா குருமூர்த்தி எழுதியிருக்கிறாங்க. அது தேவைங்கிற கருத்து பாஜக அந்த அடிப்படையில் கொண்டு வராங்க. காங்கிரஸ் எதுக்குறாங்க, கம்யூனிஸ்ட் எதுக்குறாங்க. வில்சன் திமுக அட்வொகேட் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே ஏற்றார். இப்போவும் அவர் அதை ஏற்றுட்ருக்கிறாரு. இவங்க திமுக மக்களவையில் தெளிவாக அதுக்கு எதிரான கருத்துக்களை முன் வச்சாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு மாறுபட்ட கோணத்தில் அந்த கருத்துக்களை வைக்கும்போது தாவேகா எந்த கருத்துமே வைக்கல. நம்பவன்றவர்கள் வந்து இதில் நியூட்ரலாக இருக்காங்க தாவேகாங்கிற ஒரு எண்ண ஓட்டம் நமக்கு வந்தது. ஒன்றுமே சொல்லலையே என்ன பண்ண போகிறாங்கன்னு. அப்படி பொங்க விட்டுக்கிட்டு தண்ணி போட்டு அணைச்சது மாதிரி டக்குன்னு இன்னைக்கு எஃப்சிஆர்ஏக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க. ஸோ இட் இஸ் எ ஸ்ட்ராட்டஜி. இப்போ உங்களுக்கு எலெக்ஷன் நெருங்கின வரும்போது பட்ஜெட்டை சிறப்பாக பண்ணிக்கலாம். மற்றபடி சுமாரான பட்ஜெட்டை பண்ணுவோம். தேர்தல் காலகட்டத்தில் சிறப்பான பட்ஜெட் பண்ணலான்னு கூட அவங்க நினைக்கலாம். இது ஒரு சுமாரான பட்ஜெட் அவ்வளோ நினைக்கிறதுன்றது வேறு சார். ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா மக்கள் நடுவில் ஒரு அதிருப்தி கிரியேட் ஆகிடும்ன்ற ஒரு ஃபியர் இவங்களுக்கு இருக்கும்ல. அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். யூ ஆஃப் தி எலெக்ஷனில் அதை பார்த்துக்கலான்னு நினைக்கலாம்னு நான் சொல்கிறேன். என்னோட அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவில் இப்படி கூட அவங்க நினைக்கலாமேன்னு இது ஒரு சுமாரா பட்ஜெட்டை எப்போ போடுவோம். யூ ஆஃப் தி எலெக்ஷன் டைமில் நம்ம என்னென்ன இது கொடுத்தோமோ அப்போ அதை நிறைவேற்றுங்கிற மாதிரி கூட அவங்க வியூகத்து போகலாம். இப்போ இந்த பட்ஜெட் சுமாரான பட்ஜெட் தான். ஓகே. இப்போ வந்து அந்த எஃப்சிஆர்ஏ அப்போ ஃபாரின் ரெகுலேஷன் அந்த ஆக்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணணும் தமிழ்நாடுல அப்படின்றது நம்ம பார்க்கணும் இல்லை சார்? இல்லை, எஃப்சிஆர்ஏ பொறுத்தளவில் இப்போ மத்திய அரசே நிறைவேற்றதா இல்லை. கொண்டு வராங்க. அவங்களுக்கு மெயின் டீலிமிட்டேஷன் தான். டீலிமிட்டேஷனுக்காக எஃப்சிஆர்ஏ விஷயத்தில் என்சிபிக்கும் திமுகவுக்கும் அவங்க விட்டு கொடுக்க தயாரானாங்க. இப்போது 2 நாளைக்கு முன்னாடி நேஷ்னல் மீடியாவில் என்னென்னா எஃப்சிஆர்ஏ விஷயத்தை வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு திமுக போட சொல்கிறாங்க. ஸோ அது ஜேபிசிக்கு போயிடும். மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாம் அமித்ஷா எடுத்து பேசினார். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் சட்டப்படி தான் நடப்போம், இது ரிலீஜியஸ் நியூட்ரல் தான் அப்படிங்கிற கருத்துக்களை அவர் முன் வச்சார். பட் அவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருந்தது. அவங்க அதை யார் முன்னெடுத்து பண்ணுவாங்களோ அந்த கட்சிகள்கிட்ட போகும்போது காங்கிரஸ் வந்து கடுமையாக ஏற்றாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றாங்க. டக்குன்னு இன்னைக்கு சட்டசபையில் வந்து தாவேகாவும் அதை எதிர்த்து தீர்மானம் பண்ணும்போது தமிழ்நாட்டில் உள்ள ஆல்மோஸ்ட் ஆல் பார்ட்டிஸ் வந்து எஃப்சிஆர் விஷயத்தில் வந்து திமுக தாவேகா காங்கிரஸ் நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக எக்ஸப்ட் பாஜக மட்டும் அது
வாக்கு வெளிநடப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்க சம்மதிச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வருது. இதில் நம்ம கூர்ந்து பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த எஃப்சிஆருக்கு எதிரான தீர்மானம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டதா, அல்லது இது ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு போகும், அதில் நம்மளும் ஸ்கோர் பண்ணணும்னு இவங்க பண்ணதாங்கிறது தெரியாது. எனிவே அந்த தீர்மானத்துக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அதில் 4 பார்ட்டி கொலிஷன் கவர்மெண்ட்டில் அதுக்கு எதிரான முடிவில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மற்ற 3 கட்சிகளும் இருக்காங்க. முஸ்லீம் லீக்கு, விசிகா, காங்கிரஸ் போது தாவேக்காவும் அந்த முடிவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் மற்றவங்களை கெஸ் பண்ண விட்டுட்டு ஃபைனலாக அந்த முடிவு எடுக்கிறாங்க. அப்போ ஒருமித்த இதுவாக தான் வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியும் இப்போ இருக்கிற ஆட்சியும் அதே தான். தமிழ்நாட்டுக்குள்ள எஃப்சிஆருக்கு ஆதரவான அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிரான நிலைப்பாடு தான். முஸ்லிம் மைனாரிட்டி ஓட் கன்சால்டேஷனுக்கான அரசியல் தான் தமிழ்நாட்டில் நடக்குது. ஃபைன் சார். சார் இந்த டீலிமிட்டேஷன் நீங்களே பேசுகிறீங்க. அந்த டீலிமிட்டேஷன் வந்து என்ன தான் இப்போ வந்து ஒரு ஆல்ரெடி வந்து அந்த டீலிமிட்டேஷனுக்கு திமுக அதுலேருந்து பலமான ஒரு எதிர்ப்பு நம்ம போன ஆட்சியில் பார்த்தோம். இந்த ஆட்சியில் வந்து இப்போ அவர் கூட்டணி ஆட்சி, அதாவது எல்லா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாரு, ஆனால் டிஎம்கே அதுக்கு வரல. அப்படி இருக்கும் பொழுது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு திருப்பி தாவேக்கா எடுக்கும்ன்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குல்ல சார்? தாவேக்கா நிலைப்பாடு ஒன்றும் பெரிய மெட்டீரியல் இல்லை. டீலிமிட்டேஷனில் ஒரு முதல்வராக நாட்டின் நலன் கருதி அவருக்கு சொல்லதுக்குள்ள உரிமை இருக்குது, அவ்வளோதான். டீலிமிட்டேஷன் அதில் வந்து மேஜர் பிளேயர் வந்து காங்கிரஸும் சமாஜ்வாடியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஸோ இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட 22 எம்பிக்கு ஒரு பார்கெனிங் பவர் இருக்குது. அந்த பார்கெனிங் பவருக்காகத்தான் இவங்க எஃப்சிஆர்ஏ வந்து ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு விடலாங்கிற அளவுக்கு இவங்க சம்மதிச்சாங்களா? முழுமையாக நமக்கு அதில் உள்ள டீட்டெயில்ஸ் தெரியாது. பட் அதுக்கான ஒரு மூவ் பிஜேபி எடுக்கிறாங்க. திமுகவுக்காக இதை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டு அந்த ஓட்டை அதில் டீலிமிட்டேஷனில் வாங்கிடலான்னு ஒரு மூவ் எடுக்கிறாங்கங்கிறத ஒரு தகவல்கள் வந்தது. ஸோ இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்ங்கிறது ஃபேர் டீலிமிட்டேஷனுங்கிறது தான் இதோட எல்லாரோட கருத்தும். அதில் பாஜகவின் முடிவு, ஆர்எஸ்எஸ்ஸின் முடிவு, தென்னிந்தியாவுக்கு அதிக எம்பிக்கள் கிடைக்கட்டுன்னு தான் அவங்க முடிவு பண்ணுறாங்க. காரணம் அவங்க லாங் டேர்ம் பொலிட்டிக்கல் கோலில் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், யூபி, பீகார் ஜெயித்த மாதிரி தென்னிந்தியாவிலையும் மாநிலங்களை ஜெயிக்கணும். இப்போவும் கர்நாடகாவை ஜெயித்தாங்க, போட்டுட்டாங்க. இங்கே ஆந்திராவில் கூட்டணி ஆட்சி இருக்குது, தெலுங்கானாவில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு நெருங்கி இருக்கிறாங்க. இப்படி அவங்க வந்து ஒரிசாவில் ஜெயித்துட்டாங்க, ஈஸ்ட் அது. ஸோ இங்கே பகுதியில் ஜெயிக்கணுங்கிறது தான் அவங்க நோக்கம். அதனால அவங்க ஃபேர் டீலிமிட்டேஷன் ஆட்டு 50% யூனிஃபார்ம் இன்க்ரீஸுங்கிறத தான் தரதுக்கு போகிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னா, எல்லாருக்குமே உள்ள பிரச்சனை, நீ சுப்ரியா சுலே சொன்ன மாதிரி டிராப்டே வரலங்கிறது தான் இப்போ பிரச்சனை. இதில் ரொம்ப ஒரு மோசமான ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுத்துகிட்டு போகிறது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ராகுல் காந்தி ஐயா அவர்கள். நோ டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் இன்க்ளூசிவ் கொலிஷன் கவர்மெண்ட் வந்து அது மோடி டீலிமிட்டேஷன் கூடாதுங்கிற லெவலில் போட்டிருக்காங்க. ஆனால் டீலிமிட்டேஷன் விஷயத்தில் நாங்கள் இந்தியா பிளாக் கட்சிகள்கிட்ட பேசிக்கிட்டு முடிவு பண்ணோம்னு, டீலிமிட்டேஷன் வேணும்னு சரத்பவார் சொல்கிறாரு. இன்னைக்கு சுப்ரியா சூலே தலைமையில் 8 எம்பிக்கள் வந்து இந்தியா பிளாக்ல இருக்கவங்களே மோடிக்கு ஆதரவாக வந்தாச்சு. அப்போ இந்த இடத்துக்குள்ள சரத்பவார் வந்து டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவாக இந்தியா பிளாக் கட்சிகளை ஆர்கனைஸ் பண்ணதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சார் அப்படி இருக்கும் பொழுதுல சார், இப்போது டிஎம்கேக்கு வந்து எம்பிக்கள் இருக்காங்க, ஆனால் இனிமேல் அவங்க இந்த இந்தியா கூட்டணியில் தொடருவாங்களான்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. இன்னும் தாவேக்காக்கு வந்து அந்த இந்தியா கூட்டணியில் அழைப்பே விடலை அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது. இது ஃபியூச்சரில் எப்படி சார் போகும்? அப்போ இவங்களோட குரல் எந்த அளவுக்கு வந்து ஒலிக்குன்றது இருக்குல்ல. இந்தியா கூட்டணி டீலிமிட்டேஷன் விஷயத்தில் பனால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ராகுல் வந்து நோ டீலிமிட்டேஷனுங்கிற மூலம் தான் போகிறார். பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ரிச்சு வந்து 1 hour பேசியும் எதற்கும் பிடி கொடுக்க மாட்டேங்கிறார். ஒரு இது இருக்குது, நீங்கள் இதில் என்ன கொண்டு வர விரும்புகிறீங்க, என்னென்ன இதெல்லாம் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணணும்னு ஒரு எதிர்கட்சி பொறுப்பாக சொல்லணும். எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. டீலிமிட்டேஷனே வந்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் ராகுல் காந்தி இருக்கிறார். இப்போ அதைத்தான் பிஜேபியும் ப்ளே பண்ணுவாங்க. இப்போ கேரளாவில் வந்து 20-30 ஆக்குறன்னு தான் கேரளா கம்யூனிஸ்ட் வந்து விரும்புவாங்க. அப்படி விரும்பும்போது சதீஷன் வந்து 20-30 ஆக்குறதுக்கு எதிராக நிற்க முடியாது. டீலிமிட்டேஷன் 50% எங்களுக்கு உயர்த்தி கொடுங்கிறதான் கேட்பாப்புல. ஸோ கம்யூனிஸ்ட் அந்த இடத்துக்குள்ள காங்கிரஸ் எதிர்கொண்டாகணும். நீங்கள் கர்நாடகாவில் எடுத்துட்டீங்கன்னா குமாரசாமி கவுடா, அவர் இன்னைக்கு மத்திய அமைச்சராக இருக்கிறாரு, ஜேடிஎஸ் தேவகவுடா மகன்.
அவரும் கர்நாடகாவுக்கு வந்து 28 வந்து நீங்கள் 42 மாற்றி கொடுங்க அப்படின்னு தான் கேட்பார். அப்படி 42 உயர்த்தி கொடுங்கன்னு சொல்லும்போது டிகே சிவகுமார் வந்து இல்லை நோ டீலிமிட்டேஷன் சொல்ல முடியாது. நீங்கள் தெலுங்கானாவில் எடுத்துட்டிங்கன்னா 17 வந்து எங்களுக்கு 30 மாற்றி கொடுங்கம்மா, 25 26 மாற்றி கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்படி பார்த்தா நமக்கு கூட தான் சார் 29லேருந்து நாங்கள் உங்களுக்கு 49 பண்ணி கொடுக்குறோமேன்னு வந்து இதில் வந்து ரேவந்த் ரெட்டி வந்து அதை மறுக்க முடியாது. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நாம 39க்கு மேலே போகக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டுட்டோம். இந்த 3 காங்கிரஸ் முதல்வர் ஸ்டேட்லையும் வந்து எதிர்கட்சிகள் வந்து நம்ம மாநிலத்துக்கு 50% உயர்றத ரேவந்த் ரெட்டி எதிர்க்கக்கூடாது, டிகே சிவகுமார் எதிர்க்கக்கூடாது, சதீஷன் எதிர்க்கக்கூடாதுன்னு சிபிஎம் பினராயி விஜயனும் பிஆர்எஸ் பாரதிய ராஷ்டிரிய சமிதி சந்திரசேகர ராவும் ஜேடிஎஸ் குமாரசாமி கவுடாவும் மாநில நலன்னு இது பண்ணால் அந்த 3 சீஃப் மினிஸ்டருமே வந்து உயர்த்தி கொடுக்கணும், யூனிஃபார்மாக 50% உயர்த்தணுங்கிற கருத்தை ஏற்றுக்குவாங்க. என்ன சொல்ல வர்றேன்னா, இப்படி 3 ஸ்டேட் உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் இன்க்ளூசிவ் கோலிஷன் கவர்மெண்ட் வந்து 39 தாண்டக்கூடாதுன்னு பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்குறேன். ஸோ இதே திருமாவளவனும் வைகோ அண்ணனும் சகோதரர் திருமாவளவனும் ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் சொன்னாங்க. நீங்கள் அந்த இதை பார்த்தா தெரியும். வைகோ அண்ணன் நல்ல ஹைட்டாக இருப்பார், அவர் தான் ஃபேர் டீலிமிட்டேஷனில் சென்ட்ரலில் நிற்கிறார், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் நோ டீலிமிட்டேஷன் சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? ஸோ இந்த இடத்துக்குள்ள ராகுல் காந்தி ஐசோலேட் ஆவார், காங்கிரஸ் முதல்வர்கள்ட்ட ஐசோலேட் ஆவார், இந்தியா கூட்டணி கட்சிகள்கிட்ட ஐசோலேட் ஆகிறார். உங்கள் நோக்கம் வந்து மோடியை கண்ணை மூடிட்டு எதிர்க்கணுங்கிற அந்த உங்கள் கெட்ட நோக்கம் வந்து உங்கள் முதல்வர்கள்ட்டே நீங்கள் வந்து உங்கள் கருத்து வந்து அடிபட்டு போக வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, உங்கள் கூட்டணியாக இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் மத்தியிலும் இது அடிபட்டு போக வாய்ப்பு இருக்குது. சரத்பவார்கிட்ட அடிபட்டு போச்சுட்டு அவரே சப்போர்ட் பண்றாரு. அவங்க வந்து டிராப்ட் வரட்டுங்கிற வார்த்தையை தான் சொல்றாங்க. பட் 50% உயர்த்தி கொடுத்தா சப்போர்ட் பண்ணதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துக்குள்ள வந்து தமிழ்நாட்டில் அப்படியே இருக்கணும், நோ டீலிமிட்டேஷன் ஒரு தீர்மானத்தை காங்கிரஸ் இன்க்ளூசிவ் டிவிகே கவர்மெண்ட் போடுறது வந்து மற்ற இடங்கள்ல இருந்து அது முரண்பாடாட்டும் ஐசோலேட் ஆட்டும் இருக்குது. ராகுல் காந்தியோட அந்த டீலிமிட்டேஷனை தடுத்துடலாங்கிறத நோக்கத்தை வந்து தமிழ்நாட்டை பயன்படுத்த நினைக்கிறாரு. அது நடக்காது. சரத்பவாரே அதை முறியடிச்சிருவாருங்கிறதான் இன்னைக்கு சுப்ரியா சூலே 8 எம்பிக்களோட மோடியை பார்த்ததை காட்டுது. திமுகவும் தமிழ்நாட்டுக்கு வந்து 39ங்கிறது 60 கொடுத்தா அவங்களும் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஃபைன் சார். சார் அப்போ இந்த டீலிமிட்டேஷன் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ அமித்ஷா இங்கே வந்துட்டு போயிருக்காருல்ல சார்? அமித்ஷா திருவண்ணாமலை சிவனை கும்பிட வந்திருக்கிறாரு, ஆன்மீக இதில் வந்திருக்கிறாரு. அதில் பொலிட்டிக்கல் மெசேஜ் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் 24 ரொம்ப மோசம் போயிட்டோம், பிஜேபி கூட்டணி வேணும், பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வேணுங்கிறதுல அமித்ஷா வந்து பார்த்துருக்காரு. அது எடப்பாடிக்கு முந்தைய முடிவுலேருந்து ஒரு மாற்றம்ங்கிறத பார்க்கலாம். என்ன மாதிரியான ஒரு மாற்றம்? பாஜக கூட்டணி வேணும், பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வேணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறார். அப்போ 29ல் என்ன மாதிரியான ஒரு மோடி பிரதமர் அணியில் தான் அவர் இருப்பார். திரும்பியும் அதே கண்டினியூ தான் ஆகும். இல்லை அப்போ இங்கே மாநில தலைவர் அப்படின்றது வந்து அண்ணாமலை இல்லாமல் வேற யார் இருந்தாலுமே பிஜேபி திருப்பியும் வந்து பேக் டு த ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி தானே சார் சொல்லப்படுது? பிஜேபி பேக் டு த ஸ்கொயர் தான், ஆனால் மறுக்க வரல. இன்னைக்கு வந்து மோடி பிரதமர் வரும்போது அப்போ இலகணேசன்ஜி வாஜ்பாய் தலைமையில் சாதிச்சார், அது பழைய இது வரலாறு. மோடி பிரதமர் வந்தபோது 2014 பொன் ராதாகிருஷ்ணன் வந்து 2 எம்பி ஜெயித்து கார்டு கொடுத்தார். ஒன்று அவர் கன்னியாகுமரியில் ஜெயித்தார், இன்னொன்று என்டிஏ சார்பாக அன்புமணி ராமதாஸ் வந்து தர்மபுரியில் ஜெயித்தார். ஸோ 2 எம்பிக்கள் ஜெயித்தாங்க. 19ல் பாஜக ஒன்றும் ஜெயிக்கல, ஓபிஎஸ் சன் ரவீந்திரநாத்குமார் ஜெயித்தார். 24ல் ஒன்றுமே ஜெயிக்கலை. ஆனால் 24ல் மோடி பிரதமர்னு 18 விழுக்காடு வாக்கு விழுந்தது. இது நம்ம கண்ணெதிர தெரியுது நமக்கு. தமிழிசை 2வது வந்தாங்க, ப்ரொஃபஸர் சீனிவாசன் 2வது வந்தார், அண்ணாமலை 2வது வந்தார். இப்படி 2வது வந்த தொகுதிகளில் சட்டமன்ற தேர்தலில் இந்த தலைவர்களே 3வது போயிட்டாங்க. அப்போ இன்னைக்கு 11 விழுக்காடு தாமரைக்கு மட்டும் 18 விழுக்காடு பெரிய கட்சிகள் இல்லாமல் மோடி பிரதமர் விழுந்த சூழ்நிலையில் இன்னைக்கு 2வது இடத்துக்கு அன்னைக்கு வந்த தலைவர்கள்லாம் 3வது போயிட்டாங்கன்னா 24 விழுந்த ஓட்டு
மோடி பிரதமருங்கிறதுக்காக விழுந்த ஓட்டு. ஓகே. அண்ணாமலைக்கு உழைப்பை நான் மறுக்க வரல, பட் அதோட நோக்கம் இஷ்யூ வந்து மோடி பிரதமருங்கிறதுக்கு தான். இப்பவும் தமிழ் மண்ணில் மோடி பிரதமருங்கிறதுக்கு 10 விழுக்காடு ஓட்டு குறையாம இருக்குது. பாஜகவுக்கு செல்வாக்கு உருவாயிட்டு, பாஜகவுக்கு செல்வாக்குன்னா ஒரு 2 விழுக்காடு அந்த மாதிரி தான் பாஜக செல்வாக்கு குறைவா தான் இருக்கு. 11% அதை நான் மறுக்க வரல. ஏன்னா அந்த பார்லிமெண்ட்ல மோடி தலைமையில நின்றவங்களெல்லாம் நம்ம பெரிய தலைவர்கள், ஸ்ட்ராங் பிரமுகர்கள்னு திகா காரணம் கிறிஸ்டின் முஸ்லீம் ஆதரவாளர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா அது மோடி தலைமைக்கு தான் விழுந்திருக்குங்கிறது தெளிவா நமக்கு அது ப்ரூவ் ஆகுது. ஸோ இந்த ஓட்டு ஒரு 10% ஓட்டு அப்பர் காஸ்ட் ஓட்ஸ், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் ஓட், லிங்குஸ்டிக் ஹிந்துஸ் ஓட், பல இது இருக்கு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஓட்டர்ஸ், இப்படி பல தரமையில வந்து ஒரு 10 விழுக்காடு ஓட்டு வந்து பாஜகவின் தாண்டி மோடி தலைமைக்கு இருக்குது. அதை எடப்பாடி பழனிசாமி உணர்றாரு. அதனால தான் அமித்ஷா வந்து பார்க்குறாரு. ஃபைன் சார். இப்போது இந்த டீலிமிட்டேஷன், அப்புறம் வந்து இந்த எஃப்சிஆர் இதெல்லாம் இருக்கும்பொழுது இந்த நீட்டுக்கான தீர்மானம் திருப்பியும் இன்றைக்கி சட்டசபையில் வந்து இயற்றிருக்காங்க. இந்த நீட் வந்து ஒரு பக்கம் வந்து ஃபேர் நீட், இன்னொரு பக்கம் பேன் நீட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் அந்த ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருக்கிற மாதிரி தானே சார் இருக்குது. நீட்டு எதிர்ப்புங்கிறது தமிழ்நாடு தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்குது. ஜெயலலிதா அம்மையார் தன்னோட பவரில் ஒரு விதிவிலக்கு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடியால முடியல. அவரும் வாங்கினார் இல்ல சார், அவரும் வந்து வாங்கல, பட் வந்து ஒரு முயற்சி செஞ்சாருன்னு சொல்லலாமா? வாங்கினதுக்கும் முயற்சி செய்யறதுக்கும் வித்தியாசம் இல்லைங்களா மேடம்? அந்த அம்மையார் வாங்கினாங்க, அவங்களுக்குள்ள ஒரு க்ளவுட்ல வாங்கிட்டாங்க. அவர் முயற்சி செய்திருக்கலாம், ஸ்டாலின் முயற்சி செய்திருக்கலாம், விஜய் முயற்சி செய்திருக்கலாம். அந்த நீட்டை வந்து கொஞ்சம் விலைக்கு வைக்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு க்ளவுட் இருந்தது, மற்றவங்களுக்கு அது இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். இப்பவும் இந்த தீர்மானம் வந்து பாஜக தவிர எல்லாருமே, என் பாமகவே ஸ்டேட் தீர்மானத்தை ஆதரிக்கிறாங்களே, நீட்டுக்கு எதிராக தானே பாமக இருக்காங்க. ஸோ என்டிஏல இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி நீட்டுக்கு எதிராக இருக்கும்போது வந்து அதுக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுத்து தானே பேசணும். பட் இது தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு கிடைக்கும்னா கிடைக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாடுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு மாநிலத்துக்கு மட்டும் விதிவிலக்கு கண்டிப்பாக கொடுக்க முடியாதுன்றது ஒரு ஜெயலலிதா பீரியட்ல இருந்ததுங்கிறது தானே, இது ஒரு வருஷம் கொடுத்தாங்கிறது தானே கணக்கு. ஸோ அந்த இது வந்து கிடைக்காதுன்னு தான் நான் சொல்றேன். ஓகே. பாஜக தவிர ஒட்டுமொத்த கட்சிகளும் எதிர்க்குது. ஆனால் அதனால ஒன்றும் எந்த பெரிய மாற்றமும் இந்திய அளவில் நீட்டுக்கு எதிராக வந்துட போறது இல்லைங்கிறதா இன்னைக்குள்ள நிலைமை. சார், மாறி மாறி எந்த ஆட்சி வந்தாலும் இந்த தீர்மானம் கொண்டு வர்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த தீர்மானம் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படுதுன்றது தானே இங்கே ஒரு கேள்வியா இருக்கு. ஃபெடரல் செட்டப்ல ஒரு யூனியன் கவர்மெண்ட் மீறி ஸ்டேட்டுகள்லேருந்து கேள்வி கேட்கலாமே தவிர, விருப்பத்தை சொல்லாமே தவிர செயல்படுத்த முடியுமானா அது சிரமம்தான். அப்படி ஒரு செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா 69ஆம் ஆண்டு பிரதமர் இந்திரா காந்திக்கு வந்து கலைஞருக்கு சப்போர்ட்டு தேவைப்பட்டது. அப்போ பன்னூர் ராமச்சந்திரன் அண்ணன் சொல்கிறாரு, நீங்கள் அந்த சப்போர்ட்டை கொடுக்கும்போது இதெல்லாம் மாநில உரிமைகள் எல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு ஒரு கண்டிஷன் போட்டு செய்திருந்தால் அன்னைக்கு அது சக்ஸஸ் ஆகிருக்கும். நீங்கள் அன்னைக்கு செய்யலைங்கிற கருத்தை வந்து பண்ருட்டியார் வந்து இன்னைக்கும் அது பதிவு பண்ணுறாரு. ஸோ அன்னைக்கு வந்து காமராஜரை தோக்கடிக்கணுங்கிற ஒரு இந்திரா காந்தியை பயன்படுத்திங்கிற ஒரு அரசியல் நோக்கம் தான் அதில் டாமினண்டாக கலைஞருக்கு இருந்தே தவிர இதை தன்னுக்குள்ள எம்பிக்களை பயன்படுத்தி, ஸோ அப்போ அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தால் தான் அது பண்ண முடியும். அதே மாதிரி சேது சமுத்திர திட்டத்துக்கு சோனியா காந்தியை பயன்படுத்தி ஒரு இது வந்ததும் கலைஞருக்கு ஒரு சாதனையாக தான் பார்க்குறேன். பட் அதில் ராமர் பாலம் அந்த பிரச்சனை வரும்போது அது அடிபட்டு போச்சு. அந்த உணர்வுபூர்வமான இது அதில் பிரச்சனை வர்றதுனால காங்கிரஸ் வந்து அகில இந்திய அளவில் அது பாதிச்சிருமோன்னு அது செயல்படுத்தலை. அது செயல்படுத்திட்டு இருந்தால் தென் மாவட்டத்தின் பொருளாதார வளர்ச்சி வந்து பெரிய அளவில் அது போயிருக்கும். இந்த மாதிரிப்பட்ட ஒரு இதுகளை அந்த நம்ம வாக்கால அந்த கவர்மெண்ட்டுக்குங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் தான் அது பயன்படுத்த முடியும், அல்லது வந்து அது பயன்படுத்துறது கஷ்டம். இப்போ அப்படி எந்த ஒரு மாநிலத்துக்கும் இன்னைக்கு அந்த வெயிட்டேஜ் இல்லை. ஸோ அது நேஷனல் மைண்டட் பொலிட்டிக்ஸ் தான் அங்கே ஜெயிக்கும். இப்போ கூட இந்த தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடணும்னு தீர்மானம் போட்டிருக்காங்க, எல்லா கட்சியும் அதை வரவேற்றாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதே ஜனகன மனகையும் வந்தே மாதரத்தையும் அடுத்தடுத்து பாடணும்னு தான் சொல்லியிருக்காங்க. முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, அதாவது ரீஜனல் லாங்குவேஜோட இது பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. தமிழ்நாட்டில் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்தை பாடுறாங்க, ரெண்டாவது ஜனகன மனகையும் வந்தே மாதரத்தையும் ரெண்டாவது மூணாவது பண்ணுறாங்க. கர்நாடகத்தில் முதல்ல வந்தே மாதரம் ஜனகன மன, அதுக்கப்புறம் கன்னட தாய் வாழ்த்த மூணாவது வைக்கிறாங்க. அப்போ இவங்க அந்த தீர்மானம் போட்டு இதை அச்சீவ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தோற்றம் இருந்தாலும் கூட மத்திய அரசு கொடுத்த அந்த
வழக்கறிஞர் கொடுத்த இதிலே வந்து இது அலௌடுங்கிறது தான் தெரியுது. அப்படியா சார்? அப்படி பார்த்தா இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்துல கூட ஃபர்ஸ்ட் வந்து வந்தே மாதரம் தேசிய கீதம் தான் ஃபர்ஸ்ட் பாடப்பட்டதும், 3வது இடத்துல வந்து தமிழ்தாய் வாழ்த்து தள்ளப்பட்டதாகவும், இவ கூட ரீசெண்டா அது கவர்னரோட ஃபங்க்ஷனு, அங்க எங்களால எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு தாவேகா சைடுல விளக்கம் கொடுத்திருக்கு. இப்போ திருப்பியும் வந்து மத்திய அமைச்சர், அதாவது அந்த ஒன்றிய அரசு ஏதாவது வந்து இங்க ஒரு ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணுது, இல்ல ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றதாங்கன்னா இந்த ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ண முடியுமா நம்மளால? தீர்மானம் போட்டதுனால அவங்க இதுல ஒன்றும் முரட்டு பிடிவாதம் பிடிக்காம மத்திய அரசு வழக்கறிஞர் சொன்ன மாதிரி ஜனகன மனையும் வந்தே மாரத்தையும் அடுத்தடுத்து பாடணும். 1 2 பாடினாலும் சரி, 2 3 பாடினாலும் சரி. ஏதாவது ஒரு பாடுங்கன்றீங்களா சார்? இல்லம்மா, கர்நாடகாவில் 1 and 2 வாட்டு இந்த 2 இருக்குது. 3வது கன்னட தாய் வாழ்த்து இருக்குது. இங்க இடத்துல தமிழ் தாய் வாழ்த்தும் 2 3 அது இருக்குங்கிற மாதிரி எடுத்துட்டு போறது ஒன்றும் தப்பு இல்லையே. அதைத்தானே இன்னைக்கு மத்திய அரசு வழக்கறிஞரும் வந்து நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காருன்னு சொல்லும்போது இது வந்து நடைமுறைப்படுத்தப்படும், செயல்படுத்தப்படும் தான் நான் கருதுறேன். மாநில உரிமையை 3வது தான் போடணும்னு அங்க இல்லை, தொடர்ச்சியா வந்தே மாதரத்தையும் ஃபர்ஸ்ட் இல்ல தொடர்ச்சியா பாடணும். 1 and 2 பாடிக்கலாம், 2 and 3 பாடிக்கலாம். அந்த மாதிரி கிளியர் ஆயிட்டீங்களா உங்களுக்கு? நான் அந்த கொடுத்த கருத்து. அப்ப இங்க வந்து முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து அந்த 2ஐயும் அடுத்தடுத்து பாடணும். 2 3 பாடிட்டு போறாங்க. கர்நாடகாவில் 1 2 பாடுறாங்க, கன்னட தாய் வாழ்த்து 3வது இருக்கு. புரியுது. ஸோ இப்போ இந்த தமிழ் தாய் வாழ்த்து ஒரு தீர்மானம், அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. பெரிய இஷ்யூ இல்லை. ஒரு தீர்மானம் போட்டதுல அவங்களுக்கு வந்து மற்ற திராவிட கட்சிகள் மாதிரி அவங்க மாநில கட்சி வந்து தங்கள் ஸ்கோர் பண்ணாதான் கிளைம் பண்ணிக்குவாங்க. ஃபைன் சார். சார், மேகதாது அணை இதுவும் வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக தான் இருக்குது. டெய்லியுமே ஏதாவது ஒரு இதை பற்றின ஒரு டாபிக் கண்டிப்பாக பேசி தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலையில் இங்கே நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி இந்த குறுவைக்கு வர வேண்டிய தண்ணி வரல, பயிரெல்லாம் கருகிடுச்சு. இப்போ அந்த விவசாயிகளுக்கு இப்போ இவங்க செப்டம்பர் மாதம் இவங்க கொடுக்க வேண்டிய வறட்சி நிவாரணமும் கொடுத்து தான் ஆகணும். அப்படி இருக்கும்பொழுது இன்னும் வரப்போகிற காலத்தில் நமக்கு தண்ணீர் டிமாண்ட் இருந்துட்டு தானே இருக்கும். இந்த வாட்டி மழை பெஞ்சு உபரி நீர் வந்துடுச்சு, ஆனால் எவ்ரி டைம் நம்ம அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல. நமக்கான உரிமை நமக்கு மழை பெஞ்சு ஒன்றும் முழுமையாக வரல 2 TMCயோ இல்லை 1 TMCயோ தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து எக்ஸஸாக இருந்தனால திறந்து விட்டாங்க. அது நமக்கு உரிய நீர் கிடைக்கல, உபரி நீர் தான் கிடைக்குது. ஸோ இதுதான் இங்கே இஷ்யூவாக இருக்குது. ஸோ இந்த இடத்துக்குள்ள வந்து கல்பிரிட் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் தெளிவாக போட்டிருக்கிறார். அந்த வழக்கை வாபஸ் வாங்கினது வந்து இந்திரா காந்திக்காக கலைஞர் வாபஸ் வாங்கிட்டாரு, அதுதான் நமக்கு இவ்வளவு பின்னடைவு காரணங்கிறத சொல்றாரு. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் ஜெயலலிதா அம்மையார் வந்து சட்ட போராட்டத்தை நடத்தி ஓரளவு கொண்டு வந்தாங்க. இப்பவும் சட்ட போராட்டம் தான் நடத்த முடியும். ஏன்னா ரிப்பரின் ஸ்டேட்டு அப்பர் ஸ்டேட்டு அவன் விட்டாதான் தண்ணி வரும், அல்லது அவன் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொல்லி கோர்ட்டையும் மிரட்டுவாப்புல. ஸோ இது யதார்த்தம். நீங்க ஆல்ரெடி அங்கே அந்த நடராஜ் அவர் வந்து வட்டால் நடராஜ் அவர் வந்து ஆல்ரெடி 13ஆம் தேதி ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் வேற பண்ணியிருக்காங்க சார். அதாவது இங்கேருந்து நீங்கள் தண்ணி விட்டீங்கன்னா அப்படின்னு அந்த ஒரு அங்கே வேற அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இவர் இங்கே போய் பேசணுன்றதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவங்க. இல்லை, இவர் பேசுகிற முயற்சியில் வந்து பலன் அளிக்காது. இவர் வந்து அதை நம்பினார், பேசினா நமக்குள்ள ஸ்டேச்சருக்கு அவங்க இது பண்ணிடுவாங்கன்னு நினைப்பாங்க. அவங்க அரசியலை தான் பார்ப்பாங்க. நான் திரும்ப திரும்ப அதை சொல்லும்போது ரிப்பர்கஷன்ஸ் எப்படி வரும்னா, அவர் இந்த இதை பயன்படுத்தி தனக்கு தன் மாநிலத்தில் என்ன பொலிட்டிக்கல் ரீதியாக ஏற முடியும்னு தான் பார்ப்பார். பங்காரப்பா பண்ண வேலையைத்தான் இவர் சிவகுமாரும் பண்ணுவார். அதைத்தான் அவர் பண்ணிட்டார். பங்காரப்பா கொஞ்சம் கரடு முரடா பண்ணாரு. அவர் கிராந்தி ரங்காணி ஒரு கன்னட கிராந்தி ரங்காணி ஒரு கட்சியில இருந்து வந்து தேசிய கட்சிக்குள்ள வந்ததுனால அந்த மாநில உணர்வை தூண்டி எழுப்பக்கூடிய அளவுக்கு பண்ணார். இவர் நேஷனல் பார்ட்டி லீடருங்கன்னு சொல்லும்போது இவர் வந்த இடம் ஓல்டு மைசூர் ஒக்காலிகா பெல்ட், நம்ம கொங்கு வேளாள கவுண்டர்கள் மாதிரி உருதாய் மக்கள் கூட சொல்லலாம், விவசாயிகள். அந்த காவிரி பேசின்ல பெரிய விவசாயிகளாக அங்கே இருக்கிறது வந்து கர்நாடகாவில் அந்த ஒக்காலியா கோட சமூக மக்கள் தான். மற்ற எல்லாரும் இருக்கிறாங்க. மெயின் அக்ரிகல்ச்சரிஸ்ட் வந்து ஒக்காலிகாஸ். இதில் வந்து SM கிருஷ்ணா, தேவகவுடா, குமாரசாமி கவுடா, TK சிவகுமார், இப்படி அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க வந்து கர்நாடகா பொலிட்டிக்ஸில் வந்து லிங்காயத்துக்கு அடுத்தபடியாக ஒரு பவர்ஃபுல் கம்யூனிட்டி வந்து ஒக்காலிகாஸ். இவர் இங்கே CM ஆனதே மேகதாதுவை கட்டுவன்னு சொல்லி ஒரு மிரட்டலை கொடுத்து அங்கே இவர் யோகி பிரமாதமாக பண்ணுறாருன்னு பாஜகவை பாராட்டி, நீங்கள் என்ன CM ஆக்கலன்னா நான் பாஜக சப்போர்ட்டில் கூட CM இருக்க தயங்க மாட்டேங்கிற ஒரு சூழ்நிலையை காட்டி
இது சிக்கலாகுதுன்னு அவரை சிஎம் ஆக்கிட்டாங்க. கர்நாடகாவில் வந்து வரணும் அப்படின்னா அந்த காவேரி இஷ்யூவை பேசி இல்லை மேகதாது அணை கட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அங்கெல்லாம் அரசியல் பண்ணி அப்படிதான் பண்ணி சிவகுமார் வந்தார். யதார்த்தமான ஒரு விஷயமா. அதாவது இன்னும் இதை பார்க்கணும்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து உண்மையை சொல்றதோட தமிழ்நாட்டு மக்களுக்கு எதை சொன்னா ரசிக்கும்னு சொல்றதை விட உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்கு எலக்ட்ரல் இஷ்யூ, நமக்கு எலக்ட்ரல் இஷ்யூ இல்லை. ஆமாம், நம்ம தான் இங்கே கொடுத்துட்ருக்கோமே சார், கர்நாடகாவுக்கு தான் நம்மளும் இங்கே கொடுத்துட்ருக்கோம். நமக்கு எலக்ட்ரல் இஷ்யூ இல்லை, அவங்களுக்கு ஒரு 11 மக்களவை தொகுதியில் எலக்ட்ரல் இஷ்யூவாக இருக்கும்போது இருக்கிற அளவுக்கு நமக்கு எந்த தொகுதியிலும் எலக்ட்ரல் இஷ்யூவாக இல்லை. ஒன்று. ரெண்டாவது, நம்ம ரிப்பரியன் ஸ்டேட்டாக இருக்கிறோம். ஸோ அதனால வந்து நம்ம சட்ட போராட்டம் தான் நமக்கு வழியே தவிர வேற எதுவும் இல்லை. ஒரு காலகட்டத்தில் காமராஜ் ஒர்க்கா சிஎம்மாக இருக்கும்போது வந்து காவிரி தண்ணீர் விடமாட்டேன்னு அந்த முதல்வர் சொல்லும்போது காமராஜருக்கு ஆளுமை பெருசு. அவர் நெஹ்ருவுக்கு, பட்டேலுக்கு எதிராக நெஹ்ரு திணறும் போது நெஹ்ருவையே உள்கட்சி அரசியலில் காப்பாற்றினவர். ஒரு கட்டத்துக்குள்ள நிஜலிங்கப்பா தோத்தும் போது நெஹ்ருட்ட சொல்லி 6 மாதத்தில் கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் அவரை மீண்டும் தன்னோட நண்பரை ஆக்கினவர். அப்போ அந்த ஜாட்டின்னு நினைக்கிறேன் அந்த சிஎம். அப்போ இவர் சொன்னது, தண்ணி விடுறீங்களா அல்லது இன்னொரு சீஃப் மினிஸ்டரை கர்நாடகாவுக்கு உருவாக்கிக்கிட்டு தண்ணி விட வைக்கிறட்டான்னு சொல்லும்போது அவர் கம்முன்னு இவர் நினைச்சா நேரிட்ட சொல்லி அதை பண்ணிடுவாரோன்னு பண்ணார். அது அன்னைக்குள்ள காலகட்டம், அன்னைக்குள்ள ஒரு ஆளுமை. புரியுது. இன்னைக்கு வந்து இந்த இஷ்யூ வந்து எலக்ட்ரல் இஷ்யூவாட் ஆயிட்டு டி.கே. சிவகுமார் வந்து இதை வச்சு ஓல்டு மைசூர் பெல்ட்ல தான் பெரிய தலைவராகன்னு நினைக்கிறாரு. அதனால அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு போனா கூட பரவாயில்ல, கேட்டாங்க நான் மறுத்துட்டேன்னு சொல்லி அங்க நல்ல பேர் எடுக்கிறார். அவரோட வெயிட்டேஜ் காட்டும். எஸ், அதுதான். இது ஒரு பாலிடிக்ஸ்ல ரொம்ப அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இது ஓட்டிங் பாலிடிக்ஸ்ல இல்ல. அதான் உண்மை. ஃபைன் சார், நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. உங்களோட கருத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.